ஒரு இடத்த வாங்குறது முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா தகுதியான நிலமான்னு பார்க்கணும்னா நம்ம லீகல் ஆஸ்பெக்ட்ஸை கரெக்டாக பார்க்கணும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க 13 வருஷம் வில்லங்கம் பார்த்தா போதும் அப்படிப்பாங்க. ஆனால் அது போதாது. நமக்கு 75 வருஷத்துக்கு நம்ம வில்லங்க சான்றிதழ் பெற்றுட்டா நல்லது. மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஓ அணுகி இந்த இடம் பட்டா கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் லோக்கல் பாடி பஞ்சாயத்தா, அது நகராட்சியா அல்லது கார்பரேஷனா, அதில் அப்ரூவல் அங்கீகாரம் ப்ராப்பரா டிடிசிபி மூலமா அங்கேயும் வாங்கியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல லாயரை தொடர்பு கொள்ளும் போது நம்ம எந்த வங்கியில கடன் வாங்குறோமோ அந்த வங்கியினுடைய அப்ரூவ்டு லாயரா இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த வங்கிக்கு அவங்க தான் ஒப்பீனியன் கொடுக்கணும். அப்படின்னா அவங்க கிட்ட போய் நம்ம முதல்ல லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டா ரொம்ப நல்லது. அது மிக முக்கியமானது என்னன்னா, அதுல பிரிவின்றி ப்ராப்பர்ட்டியா இருக்கக்கூடாது. ஒரு குடும்பமா இருந்தாங்கன்னா அந்த 10 பேர்ல பிரிவின்றி 10 பேர்கிட்டே வாங்கிட்டோம்னா பரவாயில்ல. ஆனா அந்த 10 பேர்ல பிரிவின்றின்னு போட்டதுல ஒரு 10 ஏக்கர் இருந்ததுன்னா அதுல 5 ஏக்கர் மட்டும் 5 பேர்கிட்ட வாங்கிட்டு பிரிவின்றியில ஒரு 5 ஏக்கர் வாங்காம விட்டோம்னா, இது யார் யாருக்கு இன்னும் நிலம் பிரிக்காம இருக்கும்போது எந்த சர்வே நம்பர், எவ்வளவு எக்ஸ்டெண்ட், அது என்ன இருக்கு, பிற்காலத்துல அந்த 5 பேரு எங்களுக்குள்ள இடம் தான் அது அப்படின்னு நாளைக்கு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே பிரச்சனைக்குரிய மாறிடும். ஆகவே நீங்க ஒரு இடத்த வாங்கும்போது மிக முக்கியமாக இந்த மாதிரியான லீகல் ஆஸ்பெக்டை ரொம்ப பெர்ஃபெக்டா பார்த்துட்டு வாங்குங்க. இன்னும் தொடர்ந்து இதே மாதிரி பல தகவல் உங்களுக்கு தரேன்.